எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தம்பி சீக்கிரம் வருகிறார்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருந்த நாட்கள் இருக்குது. எங்களுடைய கட்சியில் திமுக தவிர்த்து அனைவரும் எங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய தலைவரின் வழியிலையும் தலைவர் செயல்பாடுகளிலும் எங்கள் தலைவர் போகிற வழியிலையும் யார் வந்தால் பொருத்தமாக இருக்குன்னு மக்களும் தொண்டர்களும் எப்படி நினைக்கிறார்களோ அந்த மாதிரியான முடிவு தான் தலைவர் எடுக்க முடியும். எல்லாரும் கூடயும் கூட்டணி வைக்கிறோம்னா அந்த முடிவுகள் எடுத்தால் அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்காது. யாரும் எங்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஆனால் யார் வந்தால் பொருத்தமாக இருக்கும்னு மக்கள் எங்களுடைய தலைவர் மீது இன்னைக்கு 25% 40% அளவுக்கு மக்கள் இந்த ஒரு 2 வருஷத்தில் 40% மக்கள் எங்கள் மேலே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலான கூட்டணி தான் அமைக்க முடியும். அது அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக அமைந்தால் எங்களுடைய தலைவர். எந்த காலதாமதமும் இல்லை. இன்னைக்கு எந்த கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்லுங்க, எந்த கூட்டணி இன்னைக்கு வலுவாக இருக்குன்னு சொல்லுங்க. நேற்று பிரதமரே சொல்றார் என்டிஏ தலைமையிலான கூட்டணிங்கிறார். அடுத்த நிமிஷம் திரு எடப்பாடி அவர்கள் சொல்றார் இல்ல அது அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறார். இங்க இதுவரைக்கும் திமுகவில் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்ன நடக்குது எதுவுமே தெரியல. எதுவும் நாமினேஷன் தாக்கல் செய்த பிறகு கடைசி நாள் வரைக்குமே கூட்டணி மாறினதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க. எதுவுமே காலதாமம் இல்லை. எல்லாம் கடைசி நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட பல மாறுதல்கள் இருக்கலாம். கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை யாரும் வெயிட் பண்ணுறது இல்லை. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற எந்த விஷயத்திலும் நீங்கள் உறுதியாக யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியா இல்லை பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியான்னு தெரியல. நேற்றே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போஸ்டர்கள் பார்க்குறோம் மதுரை முழுவதும். எங்கேயுமே அது அதிமுக போஸ்டர் மாதிரி இல்லை, அதில் பாரதிய ஜனதா கட்சியின் போஸ்டர் மாதிரி இருக்குது. எங்கேயுமே அம்மாவும் இல்லை, புரட்சித் தலைவரும் இல்லை, அண்ணாவும் இல்லை. முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பெரியாரையும் தூக்கி மாற்றப்பட்ட ஒரு அதிமுகவாக இருக்குது. எந்த கூட்டணியும் இன்னைக்கு உறுதியாக இல்லை. ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி அமைந்தால் எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக. நான் வந்தப்போ உங்கள்ட்ட சொல்லிட்டேன், 234 தொகுதியிலையும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியை தயார் செய்து வைத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நாங்களும் 234 தொகுதியிலும் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக நல்ல கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி அமைந்தால் அதை அறிவிப்போம். ஒரு நெருக்கடியும் கிடையாது. நேற்று மதுரை முழுவதும் வாழைமரம் கட்டப்பட்டுச்சு. யாரும் ஒன்றும் எந்த தடங்களும் ஏற்படுத்தவில்லை. ஏர்போர்ட்டை ஒட்டியே அனைத்து அந்த நிலங்களும் ஃபுல்லாக சரி செய்யப்பட்டு அங்கேயே யாராவது ஏர்போர்ட்டை ஒட்டி மீட்டிங் போட முடியுமா? ஏர்போர்ட்டை ஒட்டியே அவங்களுக்கு முழு அனுமதியில் மீட்டிங் போடப்பட்டிருந்தது. அனைத்து வழித்தடங்களும் அதாவது போகிற ரோடுகள் அனைத்தும் திருப்பூர் எல்லா ரோடுகளும் காலையிலேருந்தே பிளாக் செய்து வச்சுருந்தாங்க. அவங்களுடைய தங்கும் அனைத்து ஹோட்டல்களும் ஜிஆர்டிலும் எல்லா ஹோட்டலுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர்களே யாரும் யாராவது அனுமதி கொடுத்த இது வரைக்கும் கேட்டு பாருங்க. மதுரையில் யாராவது இருந்தால் நீங்கள் உங்களுடைய அங்கே இருக்கிற எஸ்பிகிட்டையும் கமிஷனர்ட்டையும் கேட்டு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எங்களுடைய கூட்டம் எல்லாத்துக்கும் பிடபிள்யூடி நாங்கள் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். இது வரைக்கும் இப்போ இருக்கிற திமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியை தொழில் வேறு யாராவது அதிமுகவோ ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் பிடபிள்யூடி வாங்கி கொடுத்துருக்காங்களா? நாங்கள் பிடபிள்யூடி ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் எங்களுக்கு அப்ரூவ் பண்ணப்படுது. ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் 20 நாள் 30 நாள் ஏதோ பெரிய இந்த கான்ட்ராக்ட் எடுக்க போகிற மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே 20 நாள் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வேறு எந்த கட்சியும் கிடையாது. இவங்க அனுமதி கடிதம் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டராக தான் இருக்கும். யாருக்கும் அவங்களுக்கு ஏதாவது இது மாதிரியான கண்டிஷன் போட்டு ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பியூஷ் கோயல் அவருக்கு. இது மாதிரியான கண்டிஷன் எத்தனை கண்டிஷன் போட்டு அந்த லெட்டர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே இருக்காது. அவங்க ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அது அதிமுக கூட்டமா பாஜக கூட்டமான்னு தெரில. ஆனால் அங்கே நடந்த கூட்டத்துக்கு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸில் ஏதாவது ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். எத்தனை கண்டிஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி. இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த கூட்டத்துக்கும் கொடுக்கப்படவில்லை எங்களை தவிர்த்து. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கேட்குற தொகுதி கிடைக்கலன்னா வெளியே வந்த பிறகு இல்லை, அதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி எந்த பதிலும் எந்த மாதிரியான இதுவும் சொன்னால் பொருத்தமாக இருக்காது. காலம்தான் பதில் சொல்லணும். தமிழக மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ எது நல்லது பயக்குமோ அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக காத்திருப்போம். பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு வரீங்க. சங்கீதா வேட்புமனு கொடுத்த பிறகு சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா பல்வேறு அவங்க தனிப்பட்ட கட்சி தொண்டர்களே பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக தனிப்பட்ட விவகாரங்கள் கொடுத்து யாரும் பேச வேண்டாம். இல்லை அது பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். தவிர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை வந்தாக்கா மீனாட்சி அம்மன் கோயிலே பேசக்கூடிய பிரதமர் குறிப்பாக திருப்பரங்குன்றம்
இல்லை, அதுதான் கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏன்னா திருப்பரங்குன்ற கோயிலில் வந்து சாமி கும்பிட போகிறத பற்றி யாரும் வந்து இங்கே ஆட்சேபனை தெரிவிக்கிறது. ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் பெரியார் படம், இப்போ வரைக்கும் அதிமுக அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். பெரியார் படத்தை வைத்து வந்தவர்கள் எதற்காக அதை வந்து உடனே மாற்றினார்கள்னு ஒரு பதில் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக மதுரை மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் தவிர்த்து யாரும் அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்ற வேண்டும் என்று யாரும் விரும்பவில்லை. இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றம் போனோம்னா எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். இனிமேல் திருப்பரங்குன்றம் பேசினாலே ஒரு சர்ச்சையாக ஒரு நிலைக்கு அவங்க வந்து தள்ளிட்டாங்களோன்னு எல்லாருக்கும் தோணுது. கண்டிப்பாக இது கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரியான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், தமிழக அரசு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி பிரதமர் போகிறாங்க. சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? இவங்க வந்து கண்டிப்பாக கோர்ட்லையாவது போட்டிருக்கணும். இல்லை திமுக அரசு இதற்கு ஒரு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்கணும். இல்லை அவர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு அவங்களுடைய அறிவுறுத்தலையாக கொடுத்துருக்கணும். இது வேண்டாம், இது வந்து தேவையில்லாத சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற தேவையில்லாத மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் சொல்லியிருக்கணும். எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு 4 நாள் கழிச்சு யாரையாவது 2 பேரை விட்டு பேச விடுறதுக்காக இங்கே வந்து அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு கையில் வச்சுட்டு அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஸோ அது வந்து இது கண்டிப்பாக திமுக வேண்டுமென்றே இதை வந்து பெருசாக்குறாங்கன்னு தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக திமுகவும் இதில் வந்து திருந்த வேண்டும் தான் எங்களுடைய கருத்து. நன்றி. கண்டிப்பாக நான் உங்கள் மக்கள் விரும்பும் ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் பார்க்கலாம்.